ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி ஒரு டே vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மார்னிங் 6:30க்கு எடுத்த வீடியோ. ஸோ நான் அதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வாஷிங் ஏரியாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்தப்போ எடுத்த வீடியோஸ் தான் இது. மார்னிங்கே ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. அண்ட் கிளைமேட் பார்த்திங்கன்னா இப்போது எல்லா இடத்துலையும் பயங்கர குளிராக தான் இருக்குது. அண்டு இது என்னோடய க்யூட்டான ஒரு டாக். இது ரியல் டாக் மாதிரியே இருக்கும். ஸோ நான் அப்படியே கீழே வந்துட்டேன். பிகாஸ் ரொம்ப லேசியாக இருந்த மாதிரி இருந்தது. அண்டு கிளைமேட்டுமே கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால சூடாக ஒரு கப் டீ குடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போது இருக்கிற வெதருக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒர்க் பண்ணுறதுக்குமே நமக்கு ஆக்டிவாக இருக்க முடியல. ஒரே லேசியாக ஃபீல் ஆகிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி மார்னிங் டைமில் எனர்ஜி வேணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சூடாக ஏதாவது குடித்தா தான் முடியும். எனக்கு இந்த பார்ட் ஆஃப் டீ மேக்கிங் ரொம்ப பிடிக்கும். அப்படியே பொங்கி வரும், அழகாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் இந்த குக்கிங் லைட்டாக குக்கிங் தெரியும். ஸோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறது உண்டு. ஸோ இங்கே நம்ம டீ ரெடி ஆயாச்சு. அண்ட் இது வந்து டீ எல்லாம் குடித்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்தது. எனக்கு இப்போது இந்த குளிராக இருக்கிற சீசனில் தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்ணுன்னு ரொம்ப அப்படியே தோணுது. யூஸ்வலாக ஃப்ரூட்ஸ் வாங்கினாலே எனக்கு அப்படியெல்லாம் தோணாது சாப்பிடணுன்னு. எனக்கு இந்த மஸ்க் மெலன் அப்புறம் இந்த மாதிரி கோல்டான ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ தான் சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. ஸோ மார்னிங்கே இதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். மார்னிங் நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே ஒரு ஆள் தேடி வந்துடுறாங்க. ஸோ இந்த ஆள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மார்னிங் நம்மளை தேடி வந்துடுவார். அவருக்கு கண்டிப்பாக இந்த டைமிங் ஃபுட்டு கரெக்டாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், அப்புறம் டின்னர் அந்த மாதிரி கரெக்ட் டைமிங்க்கு வந்துடுவார். ஸோ அவருக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணணுன்னு மாவெல்லாம் கலக்கி வச்சிட்ருந்தேன். அண்ட் என்னோடய குட்டி பையனை ரெடி பண்ணியாச்சு. அவர் இந்த ஒரு ரீல் பார்த்தாரு. சம்திங் ஒரு சமந்தாவோட சாங்கில் இந்த மாதிரி இதை வச்சுட்டு ஏதோ ஒரு ரீல் பண்ணுறாங்க. இப்போது கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணுறதுக்காக என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். அண்ட் அது வரலனால ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அண்ட் இங்கே வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்நாக் யூஸ்வலாக இப்போது இந்த சீசனில் பனானாஸ் அப்புறம் கோல்ட் ஆகாத மாதிரி ஏதாவது தான் கொடுக்குறேன். அண்ட் அவனுக்கு பிஸ்தாஷியோனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் கொஞ்சமாக வச்சாச்சு. அண்ட் அவனுக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே தோசை சுட ஆரம்பித்தாச்சு. என்னோடய குட்டி பையனுக்கு வந்து இட்லி தான் பிடிக்கும். அவன் டெய்லி இட்லி கேட்குறான். பட் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு தோசையோ இட்லியோ இப்படி மாற்றி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தோசை அவனுக்கு. இன்றைக்குமே இப்போது நேற்று இட்லி சாம்பார் சாப்பிட்டானா இன்றைக்கும் இட்லி சாம்பார் வேணும். இங்கே வந்து அவனோட பேக்கெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன். அவனோட என்ன ஹோம்ஒர்க் இருந்ததோ அது முடித்ததோட புக்கு, அவனோட அப்புறம் ஸ்நாக் பாக்ஸ், ஒரு டவல் அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். யூஸ்வலாக அவனே எடுத்து வச்சுக்குவான். இன்றைக்கி அவனுக்கு கொஞ்சம் ஹீ இஸ் நாட் வெல். ஸோ அதனால் நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ இங்கே பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பியாச்சு. அண்ட் இது வந்துட்டு போகிற வழியில் எடுத்த வீடியோ. அண்ட் இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நல்ல குளிர். அண்டு ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே நான் வந்துட்டு இது என்ன குடல் குழம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஸ்நாக் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக இருந்த பழைய ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே வச்சுட்டு புது ஸ்நாக்கெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். அண்ட் யூஸ்வலாக நாங்கள் பிஸ்கெட்ஸ் வந்துட்டு இந்த நார்மல் மாரிகோல்டு அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடுவோம். அண்ட் அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இங்கே டேரெக்டாக குக்கிங் லஞ்சுக்கு ரெடி பண்ணியாச்சு. லஞ்சுக்கு சிம்பிள் தால், அப்புறம் வந்துட்டு ரைஸ் இந்த மாதிரியே ரெடி பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி ஏதோ ஒரு ஃபார்மில் வந்து எக்கு கொடுக்கணுங்கிறது இப்போ அவசியம். பிகாஸ் அவங்களுக்கு இப்போ டாட்லராகவே இருந்தாலும் இல்லை எல்கேஜி அந்த மாதிரி போனாங்கனாலுமே
அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபுல் டே அவங்க சமாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எனர்ஜி இதெல்லாம் தேவைப்படும். அண்ட் ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக முக்கியம். ஸோ நான் ஏதோ ஒரு ஃபார்மில் கொடுத்துருவேன். அவனுக்கு எக் வந்துட்டு இந்த மாதிரி ஆம்லெட் இல்லை பாயில்டு எக் அதெல்லாம் கொடுத்தாலுமே அவனுக்கு பிடிக்கும். அண்ட் இதில் கொஞ்சம் காரமாக இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவான். அண்ட் குழந்தைங்களுக்கு நல்லா நம்மளுமே டெய்லி 1 எக்காவது அட்லீஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ சப்போஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 எக்கு இல்லை ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட்றீங்கன்னா வெஜ்ஜில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அண்டு சாம்பாரெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, ஐ மீன் தால் ரெடி பண்ணியாச்சு. அதுக்காக இங்கே தாளித்து கொட்டுறதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு யூஸ்வலாக இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தால் பிடிக்கும். ஸோ இங்கே வந்து அதெல்லாம் ரெடி ஆயாச்சு. இப்போ லன்ச் ரெடி, லன்ச் சாப்பிட போயாச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோவை இதோடவே முடிச்சுக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.